ஜப்பானுடைய பிரதமர் பதவி விலகி விட்டார். விக்கி வீடியோ போடுவியா? அடுத்ததா ரஷ்யா பெலரஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. தமிழ் பொக்கிஷம் வீடியோவை காணவில்லையே. கடைசியாக பார்க்க போனால் என்ன, நியூராலிங்க் நம்ம எலன் மாஸ்க் அவர்கள் வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பு, அதனுடைய வீடியோ எங்கே? இப்படி 5 தினங்களாக தமிழ் பொக்கிஷத்தில் எந்த ஒரு காணொலியுமே கிடையாது. அதற்கான காரணத்தை அடுத்த லைவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய அந்த முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் மறுபடியும் எல்லையில் பிரச்சனை. இந்த எல்லை பிரச்சனை இந்தியா உருவாக்கியது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது இந்தியா உருவாக்கி இருந்தால் நிச்சயமாக இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமையும். அதைத்தான் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்தியா சீனா எல்லை பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது கடந்த 4 மாதங்களாக லாக்டவுன்னே சொல்லலாம். நம்முடைய லாக்டவுன் எப்போது தொடங்கியதோ அது முதலாக இவங்களுடைய இந்த பிரச்சனை பெரிய அளவில் பேசப்படுகிறது. ஸோ சீனா ஒரு புறம் நம்முடைய நாட்டுக்குள், நம்முடைய எல்லை பகுதிக்குள் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்தியாவின் நிலைப்பாடு இருக்கும்போது, சீனர்கள் என்ன சொல்றாங்க? இந்திய ராணுவம் தான் எங்கள் நாட்டிற்குள் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. 2 ராணுவமும் இதை சொல்வதற்கான காரணம் LAC என்பது தான், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். 2 நாடுகளுக்கு இடையே இதுதான் நம்முடைய எல்லை என்று வரையறுக்கவில்லை. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அந்த பிரச்சனைலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா கடைசியா ஜூன் மாதம் 15ஆம் தேதி கால்வான் பள்ளத்தாக்கில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. இந்திய ராணுவ வீரர்கள் 15லிருந்து 20 நபர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை நாம் கேட்கும் போது நம்முடைய இரத்த நாளங்கள் எல்லாமே கொதித்தன. ஆனால் சீனா என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்க ராணுவ வீரர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, சின்னதா பிரச்சனைகள் மட்டும்தான், அடிதான் பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கடைசி 2 தினங்களுக்கு முன்பாக என்ன நடந்தது? பெரிய அளவில் இந்த ராணுவ வீரர்கள், சீனாவினுடைய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள், அவர்களுடைய சமாதி இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படம் வைரலாக மாறுகிறது. தைவான் டைம்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நிச்சயமா இது சீனாவினுடைய அந்த ராணுவ வீரர்களாகத்தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 35 சமாதிகள் இருக்கின்றன. சோ சீன ராணுவம் பொய் சொல்லிவிட்டது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அழுத்தம் சீனாவின் பக்கம் விழுந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஜப்பானுடைய பிரதமர் அவருடைய பதவியை விலகுவதாக சொல்லிவிட்டார். இது இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இந்த 4 நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் வேறொரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். ஜப்பானுடைய பிரதமர் சொல்லியிருக்கிறார், நான் பதவியில் தான் இருப்பேன், நான் ஆட்சி பொறுப்பில் என்னுடையது இருக்காது. ஆட்சி பொறுப்பு அடுத்ததாக செப்டம்பர் மாதம் பாதிக்கு பிறகு வேறொரு புதிய பிரதமர் வந்த பிறகு அவருடைய கையில் நான் ஒப்படைப்பேன். அதுவரையிலும் கொள்கை மாற்றங்கள் எதுவும் இருக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். ஒரு பக்கம் ஒரு டாட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு டாட்ஸ், நம்முடைய தலைமை தளபதி என்ன சொன்னார்? பிபின் ராவத் என்பவர் 24ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுத்தார். சீனா நம்ம பெரிய அளவில் பேசி பார்த்துட்டோம், சீனாவுடன் நம்ம பேசி பார்த்துட்டோம், ஆனால் அவங்க எதுக்குமே அடி பண்ணிடுற மாதிரி கிடையாது. ஒரு ஆப்ஷன் இருக்கு, மிலிட்ரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம வேணா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றார். ஸோ இந்த மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி பிபின் ராவத் அவர்கள் சொன்ன பிறகு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி 30ஆம் தேதி சீனாவின் ராணுவம் இந்திய எல்லைக்குள் நுழைய நினைத்ததாகவும் அதை இந்திய ராணுவ வீரர்கள் அடித்து விரட்டினார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டது. இப்படி பரவலாக பேசப்பட்ட அந்த ஒரு தருணம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எங்க இருக்கார்? பிரான்ஸ்ல இருக்கார். பிரான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது 2வது டாட்ஸ், நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க. பிரான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா, சீனா இந்த எல்லை பிரச்சனையில் முதலாக ஒரு அந்நிய நாடு இந்தியாவுக்கு நாங்கள் ராணுவத்தை அனுப்ப தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சொன்ன நாடு தான் பிரான்ஸ். அந்த நாட்டுக்கு ஒரு சுற்றுப்பயணமாக வெளியுறவுத்துறை அமைச்சர், சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செல்கிறார். அந்த நேரத்தில் அவர் வேறொரு வார்த்தையை சொல்கிறார், நாங்கள் இந்தியாவுடன் ரொம்ப நெருக்கமாக இருக்கத்தான் விரும்புகிறோம், ஆனால் இந்தியா தான் ரொம்ப கொடூரமாக நடந்து கொள்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுடைய நட்பு நாடுகளுடன் நாங்கள் நட்பாகவே இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ்ல சொன்ன அந்த மனுஷன் அப்படியே இன்னொரு வார்த்தையும் சொல்றார், எங்களுக்கு எல்லையில ஒரு சின்ன பிரச்சனை மறுபடியும் நடந்ததாக நாங்கள் கேள்விப்படுகிறோம், அதற்கு இந்தியா தான் முழு பொறுப்பை ஏற்க வேண்டும், இந்தியா எங்களுடைய எல்லையை விட்டு விலகி செல்ல வேண்டும், அவங்களுடைய எல்லைக்கே திரும்ப செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஸோ இது நடந்தது சண்டே, அதுவும் பிரான்ஸ்ல. இப்படிலாம் ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும்போது தான் ரஷ்யாவினுடைய காவ்கஸ் அப்படிங்கிற அந்த மிலிட்ரி ஆபரேஷன், கிட்டத்தட்ட 20 நாடுகள் பங்கெடுக்கும் ஒரு எல்லா நாடுகளும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு ராணுவ கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்தியா தைரியமாக சொல்லிட்டாங்க.
கொரோனா ஒரு காரணமாக காண்பிக்கப்பட்டாலும் சீனாவும் பாகிஸ்தானும் அங்கே அதே ஒரு ராணுவ ஒத்திகையில் இருக்க போகிறது, அதன் காரணமாக நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிறத இன்டைரக்டா சொல்லிட்டாங்க. இது வேறொரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. ஸோ ரஷ்யாவை எதிர்க்க இந்தியா தயாராகி விட்டதா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலும், பிரான்சினுடைய ஆதரவு சீனாவுக்கு தேவைப்படுகிறதா அப்படிங்கிற வேறொரு கண்ணோட்டமும், ஜப்பான் கண்டிப்பாக இந்தியாவுக்கு எதிராக திரும்புமா அப்படின்னு மூணாவது ஒரு கண்ணோட்டமும் போடப்பட்ட அந்த தருணத்தில் தான் இந்திய ராணுவ வீரர்களின் சார்பாக இன்று முக்கியமான சில அறிவிப்புகள் வெளிவந்திருக்கிறது. சீன ராணுவம் உள்ளே வந்தது உண்மைதான், நாங்கள் அவர்களை அடித்து விரட்டி விட்டோம். ஆனா இதுல வேறொரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, மிக முக்கியமான உயரங்களை எல்லாம் நாங்கள் கைப்பற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான உயரங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்த நல்லா நம்ம கவனிக்க வேண்டியது, ஒரு போர் சூழல் எப்படி இருக்கும், அதுவும் மலைக்குன்றுகளில் அந்த போர் சூழல் என்பது எப்படி இருக்கும், எல்லாமே நேரான ரோடுகளாக இருக்குமா, இல்ல நம்ம கண்களுக்கு தெரிந்த எதிரிகள் மட்டும்தான் இருப்பார்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாதுங்க. மலைக்குன்றுகள், அந்த குன்றுகளின் உச்சியில் யார் நிற்கிறார்களோ அவர்கள் தான் அந்த போரில் வெற்றியாளராக மாறுவார்கள், இல்லாட்டி அவங்க தான் முதல் அடியை அடிப்பார்கள். ஸோ அந்த அளவுல பார்க்க போனா இந்தியாவின் கை இப்போது ஓங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படி இந்த மலை குன்றுகளை இந்தியர்கள் அவர்களுடைய சார்பாக மாற்றினார்கள், அதுவும் கிட்டத்தட்ட 100 மீட்டர்லிருந்து 200 மீட்டர் சீன ராணுவம் அங்கே நிற்கும் போது இந்திய ராணுவ வீரர்கள் இந்த மலை குன்றுகளை அவர்களுடைய கைவசம் மாற்றினார்கள் அப்படிங்கிற வேறொரு உண்மை செய்தி வெளிவருகிறது. ஸோ ஸ்பெஷல் மவுண்டைன் ஃபோர்ஸ் அங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம முதலே பார்த்தோம். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக, ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிந்தது தான். இந்த ஸ்பெஷல் மவுண்டைன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு மலைக்குன்றுகள் ஏறுவதற்கான பயிற்சி அவங்களுடைய அடிமட்ட பயிற்சியாகவே கொடுக்கப்படுகிறது. இப்போ ஏறி இருக்கிற மலைக்குன்றுகளாக இருக்கட்டும், இந்தியாவின் கைவசமாக இருக்கும் இந்த மலைக்குன்றுகள் அப்படின்னு சொல்ற குன்றுகளாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஸ்பெஷல் மவுண்டைன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்க கயிற்றின் உதவியுடன் அவங்களுடைய நுட்பமான சில நடவடிக்கைகள் வழியாக கைப்பற்றப்பட்ட பகுதிகள் என்று அறியப்படுகின்றன. ஸோ இந்த பகுதிகளில் எல்லாமே இப்போது இந்தியா அவங்களுடைய ராணுவத்தை நிறுத்திவிட்டது. ராணுவத்தை மட்டும் கிடையாது, நிறைய சர்வைலன்ஸ் கேமராவை நம்ம நிப்பாட்டி வச்சு. இதே மாதிரி சீனா ஒரு பக்கம் செய்து கொண்டிருந்தாலும் இந்த ஒரு தருணத்தில், அதாவது பாங்கோங் சோ அப்படிங்கிற அந்த ஏரியை இவர்கள் கையகப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்திற்கு முன்பாக நம்ம பார்த்தோம். இது கால்வான் பள்ளத்தாக்குக்கான பிரச்சனை கிடையாது, பாங்கோங் ஏரியினுடைய பிரச்சனை. கண்டிப்பா பாங்கோங் ஏரிக்கு அவங்க சொந்தம் கொண்டாட வருவார்கள். ஏன்னா பாங்கோங் ஏரி தான் மிக முக்கியமான ஒரு தருணம், ஒரு புள்ளி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ கால்வான் பள்ளத்தாக்குல இருந்து நிறைய பேச்சுவார்த்தைகள் வழியாக சீன ராணுவம் வெளியேறிவிட்டது அப்படிங்கிற செய்தி எல்லாமே நம்ம பார்க்கும்போது வேறொரு விஷயத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க இப்போ போற மாதிரி போவாங்க, ஆனா அக்டோபர் நவம்பர் மாதம் திருப்பி வந்து தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நாம் சொன்னோம். அந்த வாய்ப்பை இந்தியா இப்போது சரியாக செயல்படுத்துகிறது. அக்டோபர் நவம்பர் வருவதற்கு முன்பாக சீனாவை எவ்வளவு எதிர்க்க முடியுமோ அவ்வளவு நாம் எதிர்த்தே ஆக வேண்டும். நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் தேர்தல், அக்டோபர் நவம்பர் அப்படிங்கிற அந்த மாதத்திற்குள் ஜப்பானினுடைய அரசியல் மாற்றங்கள் பெரிய அளவில் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிரான்ஸ்ல இருந்து ரஃபேல் விமானம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அந்த பிரான்ஸை எப்படியாவது அவர்கள் பக்கம் இழுப்பதற்கான நடவடிக்கைகளில் சீனா ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒரு நிலைமை எல்லாமே பார்க்கும்போது சீனா எங்களை அடிச்சிருச்சு, ஆனா சீனாவை விட நாங்க உயரத்தில் இருக்கோம், எங்களுடைய கை அங்கே ஓங்கி நிற்கிறது அப்படின்னு சொல்லி இந்தியா இப்போது அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக குளோபல் டைம்ஸ், சிசிடிவி, g.vickneswaran அப்படின்னு சொல்ற நம்முடைய அந்நிய சக்திகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய எல்லா வெப்சைட்லயும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும். ஸோ இதுல தெளிவா நமக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருக்கு, இது இந்தியா ஏற்படுத்தின ஒரு அதிர்வு. ஸோ இந்திய ராணுவ வீரர்கள் மிலிட்டரி ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பிபின் ராவத் அவர்கள் சொன்ன பிறகுதான் இந்த ஒரு அதிரடியான நடவடிக்கைகள் எல்லாமே நடைபெற்றிருக்கின்றன. எங்களுக்கு தெரியும் சீன ராணுவ வீரர்கள் வருவார்கள், அவர்களை அடிப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் இந்திய ராணுவ வீரர்கள் செய்தார்கள், அதனால் அவர்கள் திரும்பி சென்றார்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய ராணுவ அமைப்பு சொல்லும் போது அதற்கு பின்னால் பலவிதமான உண்மைகள் இருப்பதையும் நாம் மறுக்க முடியாது. எது எப்படி இருந்தாலும் இப்போது இந்திய ராணுவ வீரர்கள் சீனாவை போல கொஞ்சமா விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன விளையாட்டு? வேற எதுவுமே கிடையாது. நான் தூரத்தில் இருக்கும்போது, எதிரி தூரத்தில் இருக்கும்போது கிட்ட இருப்பதாக எதிராளியை நம்ப வைக்க வேண்டும். நாம் அருகில் இருக்கும்போது எதிராளி நாம் தூரத்தில் இருப்பதாக நம்ப வைக்க வேண்டும். சன்சு சொன்னதுதான். என்ன சன்சு அவருக்கு மட்டும்தான் சொன்னாங்களா? சீனாவுக்கு மட்டும்தான் சொன்னாங்களா? இந்தியாவுக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. சோ அந்த விளையாட்டை தான் இப்போது இந்தியா விளையாடி கொண்டிருக்கிறது. J-20 அப்படிங்கிற ஒரு விமானத்தை, 5ஆம் தலைமுறை விமானத்தை இந்தியாவின் எல்லை ஓரமாக சீனா நிறுத்தி இருக்கிறது. இந்த ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே, ஆகஸ்ட் 29-30 வருவதற்கு முன்பாகவே J-20 அப்படிங்கிற விமானம் எல்லாமே அங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க.
இந்த J-20 விமானத்தை தாக்குப்பிடிப்பதற்காகத்தான் ரஃபேல் அப்படிங்கிற விமானம் அம்பாலா என்கிற அந்த விமான ஏவுதளத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அம்பாலா ஓடுதளத்தில் ரஃபேல் நிற்கும் வரையிலும் J-20ஆல் நமக்கு எந்த பிரச்சனையும் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா பிரான்ஸ்ல ஆல்ரெடி நிறைய யுத்தத்தில் பங்கெடுத்த ஒரு விமானம் தான் ரஃபேல் விமானம். J-20 அப்படிங்கிறது அவங்களுடைய இப்போது உருவாக்கப்பட்ட ஒரு விமானம், எந்த ஒரு போரையும் பார்க்காத ஒரு விமானம். இதுவே J-20 அப்படிங்கிற விமானத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சீனா இத்தோடு முடித்து கொண்டார்களா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. தைவான் ரீஜியனாக இருக்கட்டும், திபெத் ரீஜியனாக இருக்கட்டும், நமக்கு எதிராக சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டத்தை எல்லாமே அவங்க அங்கங்கே வச்சுட்டே இருக்காங்க. அதே மாதிரி சொல்ல போனால் நிறைய இடத்துல ஹெலிகாப்டர் ஓடுதளங்களை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான நிகழ்வுகளில், இந்தியாவுக்கு எதிரான நிகழ்வுகளில் சீனா ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறது. இந்த தருணத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் சீனா நம்மை வந்து தாக்கும். அந்த நேரத்தில் உலக அரசியலில் பலவிதமான மாற்றங்கள் வந்திருக்கும். அந்த மாற்றத்திற்கு முன்பாகவே இந்தியா கொஞ்சமா சீறி பாய்வதற்கான நேரம் வந்திருக்கிறது. ஸோ ஜப்பான் பிரதமர், அதே மாதிரி பிரான்ஸ், ஆஸ்திரேலியாவினுடைய பங்கு, அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தல், ரஷ்யாவினுடைய இப்போதைய நிலைமை, இது எல்லாமே இந்தியா உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கவனிப்புக்கு தகுந்தது போல இந்தியாவின் எதிர்வினை இருக்கும். இன்னும் ஒரு மாதத்திற்கு இந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். நவம்பர் மாதம் சீனாவுக்கு எதிராக மட்டும் அமெரிக்கா ஒரு போர் தொடுத்து விட்டது என்றால் அமெரிக்க மக்களுடைய ஓட்டு கண்டிப்பா ட்ரம்ப் அவர்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு தருணத்தை எதிர்நோக்கி அமெரிக்காவும் காத்து கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் உலக அரசியலில் அடுத்த மாற்றம் என்னவாக இருக்கும் என்று. ஸோ அடுத்த காணொலி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூராலிங்கை பற்றி தான், எலன் மாஸ்க் பற்றி தான். கண்டிப்பாக தமிழ் பட்சத்தில் அந்த ஒரு காணொலி பதிவு செய்யப்படும். இந்த ஒரு காணொலி இது இத்தோடி முடியலைங்க. இந்த எல்லை பிரச்சனை டெய்லி நடந்துகிட்டே தான் இருக்கு. நாமும் நிறைய விஷயத்துல நிறைய விதமான ராஜதந்திரங்களை விளையாண்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஜெய்சங்கர் அவர்களாக இருக்கட்டும், அஜித் தோவாலாக இருக்கட்டும், எல்லாருமே அவர்களுடைய பங்கை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் என்னென்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து விடலாம். எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.